வணக்கம் நண்பர்களே. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 10 பேர் இருக்கிற இடம், எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு உங்களை நோக்கி ஒரு விஷயம் வருது, ஒரு கிண்டல் இல்ல ஒரு மட்டமான விமர்சனம். அந்த நொடியில சுத்தி இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. நீங்களும் வெளியே மத்தவங்களுக்காக ஒரு போலி சிரிப்பை சிரிக்கிறீங்க. ஆனா அந்த நொடியில உங்க தொண்டைக்குள்ள ஏதோ ஒண்ணு உருண்டையா வந்து அடைக்குமே, அந்த உணர்வு உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு அந்த இடமே இருட்டான மாதிரி இருக்கும். உங்க காதுல மத்தவங்க சிரிப்பு சத்தம் கேட்காது, உங்க இதய துடிப்பு மட்டும்தான் சத்தமா கேட்கும். தலை குனிஞ்சு நிக்கிற அந்த நொடியில பூமி பிளக்காதா, நாம உள்ள போக மாட்டோமான்னு தோணும். வீட்டுக்கு வந்து தனியா உட்காரும் போது கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டும். நான் எதுக்கு வாழணும்? ஏன் எல்லோரும் என்னையே குறி வைக்கிறாங்க? இந்த வலி, இந்த நரக வேதனை இருக்கே, இதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நண்பர்களே, அந்த வலியோட இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்றத நல்லா கவனிங்க. அவமானப்பட்ட அதே இடத்துல தான் உங்களுக்கான அங்கீகாரம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை உடைச்ச அதே வார்த்தைகளை வச்சுதான் நீங்க உங்க சாம்ராஜ்யத்தையே கட்ட போறீங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போற 5 தந்திரங்கள், இது ஒரு சாதாரண விஷயங்கள் இல்ல, இது ஒரு மனநிலை, ஒரு புதிய அடையாளம். உங்களை அவமானப்படுத்தின அதே இடத்துல ஒரு நாள் அவங்க தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு உங்களை நீங்க எப்படி செதுக்கிக்கணும்னு தான் இங்க பார்க்க போறோம். குறிப்பா அந்த 5வது தந்திரம், அது ஒரு மேஜிக் மாதிரி. அதை நீங்க உண்மையா புரிஞ்சுக்கிட்ட அன்னைக்கு உலகத்துல எந்த கொம்பனாலையும் எந்த வார்த்தையாலையும் உங்களை மனசால கூட தொட முடியாது. அதனால ஒவ்வொரு வார்த்தையையும் தவற விடாம கேளுங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல, இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான திருப்பு முனை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக்கும் பண்ணிட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். வாங்க ஆரம்பிக்கலாம். தந்திரம் 1, 0 ரியாக்ஷன். வாழ்க்கையில ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறப்போ இல்ல மட்டமா பேசுறப்போ உங்களுக்குள்ள முதல்ல வர்ற உணர்வு கோபம். அந்த நிமிஷம் உங்க ரத்தம் கொதிக்கும், நாக்கு துடிக்கும். பதிலுக்கு அவங்கள 4 வார்த்தை அசிங்கமா கேட்டுடணும்னு தோணும். ஆனா நீங்க அந்த இடத்துல செய்யற அந்த ஒரு ரியாக்ஷன் தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய வெற்றி. இத நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். ஏன் ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறாங்க தெரியுமா? அவங்க ஒரு வேட்டைக்காரன் மாதிரி. ஒரு வேட்டைக்காரன் ஒரு அம்பை எய்யிறான்னா அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? அந்த அம்பு இலக்க அடையணும், அந்த இறை துடிக்கணும், பயந்து ஓடணும். அப்போதான் அவனுக்கு அது ஒரு வேட்டை. உங்களை நோக்கி வர்ற அவமானமான வார்த்தைகள் எல்லாமே அந்த வேட்டைக்காரன் வீசுற அம்புகள் தான். அவன் எதை எதிர்பார்க்கிறான்னா அந்த அம்பு உங்க மனசுல பட்டு நீங்க துடிக்கணும், நீங்க பதிலுக்கு கத்தணும், இல்லைன்னா அழுதுட்டு அங்கிருந்து போகணும், இல்லனா அவங்க கிட்ட சண்டைக்கு போகணும். நீங்க இதுல எதை செஞ்சாலும் அவங்க வீசின அம்பு இலக்கு அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க எப்போ ரியாக்ட் பண்றீங்களோ அப்போ அந்த வேட்டைக்காரனுக்கு ஒரு பயங்கரமான திருப்தி கிடைக்கும். பாத்தியா, இவனை நான் ஒரு வார்த்தையிலேயே அசைச்சிட்டேன், இவன் எனர்ஜியை நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு கர்வம் வரும். உங்களை அவங்க ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி படைக்கிறதா அவங்க நினைப்பாங்க. ஆனா இப்போ ஒரு சூழலை கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க ஒரு அம்பை வீசுறாங்க, ஆனா நீங்க ஒரு கல் சுவர் மாதிரி நிக்கிறீங்க. அந்த அம்பு உங்க மேல படாம தரையில விழுது. நீங்க எந்த ஒரு சலனமும் இல்லாம எந்த ஒரு கோபமும் இல்லாம அமைதியா அவங்க கண்ணை மட்டும் பார்க்கறீங்க. இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வேட்டைக்காரன் குழம்பிடுவான். அவமானப்பட்டது நீங்க இல்ல, அவங்க தான். ஏன்னா அவங்களோட இத்தனை பெரிய முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. நீங்க அமைதியா இருக்கிறப்போ அந்த அம்பு உங்களை காயப்படுத்துறதுக்கு பதிலா அந்த அம்பை எய்தவனையே திரும்ப போய் தாக்கும். ஒரு கட்டத்துல சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி ஒரு பைத்தியக்காரன் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறது அவங்களாதான் இருக்கும். நீங்க அங்க ஒரு ராஜாவா நிப்பீங்க. இந்த 0 ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பலவீனம் கிடையாது, இது ஒரு உச்சகட்ட மன உறுதி. ஒரு நாய் குறைக்குதுன்னா பதிலுக்கு நாமளும் குறைச்சா நமக்கும் அந்த நாய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அந்த நாய் குறைக்கிறது அதோட குணம், ஆனா அதை கண்டுக்காம போறது ஒரு சிங்கத்தோட குணம். நீங்க பதிலுக்கு பதில் பேசும்போது நீங்க அவங்க லெவலுக்கு இறங்கிடுறீங்க.
அவங்க இருக்கிற அந்த அழுக்கான இடத்துக்கு இழுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க அமைதியா இருக்கிறப்போ நீங்க உங்க லெவல்லையே நிக்கிறீங்க. அவங்களால உங்களை தொடக்கூட முடியாது. உளவியல் ரீதியா பார்த்தா ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு அர்த்தம். உங்களை விட அவங்க சின்னவங்களா உணர்றதுனாலதான் உங்களை கீழே இறக்கி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க கோபப்படும் போது அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைக்குது. ஆனா நீங்க 0 ரியாக்ஷன் கொடுக்கும் போது அவங்க முன்னாடி ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகுது. அந்த வெற்றிடத்துல அவங்க வீசுற வார்த்தைகள் அவங்களுக்கே எதிரொலிக்கும். நாம இவ்வளவு பேசியும் இவன் ஏன் அசர மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வரும். உங்க மேல இருந்த அதிகாரம் இப்போ உங்க கைக்கே வந்துடும். அந்த 10 செகண்ட் யாராவது உங்களை திட்டும் போது அந்த முதல் 10 செகண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் உங்க வாழ்க்கையவே தீர்மானிக்கும். அந்த நேரத்துல உங்க மூளை ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு போகும். ஆனா நீங்க உங்க மூச்சை கவனிங்க. அமைதியா இருக்க பழகிக்கிட்டீங்கன்னா உலகத்துல எந்த ஒரு மனுஷனாலும் உங்களை காயப்படுத்த முடியாது. நீங்க அமைதியா இருக்கிறப்போ உங்களை அவமானப்படுத்த நினைச்சவன் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிறான். அவன் வீசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவனோட தரத்தை தான் காட்டுது, உங்களோட தரத்தை இல்லை. இதை எப்படி பிராக்டிக்கலா ஹேண்டில் பண்றது? யாராவது உங்களை சீண்டினா உடனே பதில் சொல்லாதீங்க. ஒரு 5 செகண்ட் அவங்க கண்ணை மட்டும் பாருங்க. அந்த பார்வை எப்படி இருக்கணும்னா, பாவம் இவன் ஏதோ கஷ்டத்துல இருக்கான், அதான் இப்படி கத்துறான் அப்படிங்கிற ஒரு பரிதாப பார்வையா இருக்கணும். இல்லனா எதுவுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து நகர்ந்து போயிடுங்க. நீங்க அங்கிருந்து போறது பயம் இல்ல, அந்த இடமும் அந்த ஆளும் உங்க நேரத்துக்கு தகுதி இல்லாதவங்கன்னு நீங்க முடிவு பண்றது. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மௌனம் ஒருத்தரை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணும் தெரியுமா? ஒருத்தர் உங்களை திட்டும் போது நீங்க பதிலுக்கு திட்டுனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா நீங்க மௌனமா இருந்தா அவங்க மனசாட்சி அவங்களையே கொல்லும். அவங்க தூக்கம் கெடும். அவன் ஏன் எதுவுமே பேசல அப்படின்னு அவங்க மண்டைய பிச்சுக்கிட்டு யோசிப்பாங்க. உங்களோட அமைதி அவங்களுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய தண்டனை. உங்களை அசைக்க முடியாத ஒரு மனுஷனா மாத்துற முதல் படி இதுதான். உங்களை அவமானப்படுத்த யாராலும் முடியாது, நீங்களா அனுமதி கொடுத்தா ஒழிய. அதனால இனிமே யாருக்கும் உங்களை காயப்படுத்துற அதிகாரத்தை கொடுக்காதீங்க. அமைதியா இருங்க, கெத்தா இருங்க. உங்களை வேட்டையாட வந்தவன் உங்க அமைதியை பார்த்து மிரண்டு போகட்டும். தந்திரம் 2, உன் மதிப்பை பிறர் கையில் கொடுக்காதே. வாழ்க்கையில நாம செய்கிற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்ம சந்தோஷத்தையும் நம்ம நிம்மதியையும் ஏன் நம்மளோட மதிப்பையும் கூட இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு நிக்கிறது தான். யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒரு விலை உயர்ந்த வைரம் இருக்கு. நீங்க தெருவுல நடந்து போயிட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் உங்களை நிறுத்தி, ஏய் எதுக்கு இந்த சாதாரண கல்லை இவ்வளவு பத்திரமா வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாரு. அவர் அப்படி சொன்ன உடனே அந்த வைரம் ஒரு சாதாரண கல்லா மாறிடுமா? இல்ல அந்த வைரத்தோட மதிப்பு 1 மில்லிகிராம் அளவுக்காவது குறையுமா? கண்டிப்பா குறையாது. ஏன்னா அந்த வைரத்தோட மதிப்பு அதோட உள்ள இருக்கு, அந்த ஆள் சொல்ற வார்த்தையில இல்ல. ஆனா நாம நிஜ வாழ்க்கையில என்ன பண்றோம்? யாராவது ஒருத்தர் நம்மள நீ உருப்பட மாட்ட, உனக்கு ஒன்னும் தெரியாது, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே உடைஞ்சு போயிடுறோம். அந்த வைரம் தன்னைத்தானே ஒரு கல்லுன்னு நம்ப ஆரம்பிச்சா எப்படி இருக்குமோ அப்படி நாம மாறி கிடக்குறோம். நாம ஏன் மத்தவங்க வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஏன்னா நாம நம்மளோட ரிமோட் கண்ட்ரோல மத்தவங்க கையில கொடுத்துட்டோம். நீங்க அவமானப்படுறீங்கன்னா அங்க என்ன நடக்குது தெரியுமா? எதிரே இருக்கிறவன் கோபம்ங்கிற பட்டனை அமுக்குறான், நீங்க கோபப்படுறீங்க. அவன் அழுகைங்கிற பட்டனை அமுக்குறான், நீங்க அழுறீங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க ஒரு சுதந்திரமான மனுஷனா இல்ல அவங்க ஆட்டி வைக்கிற ஒரு பொம்மையா? உங்க உணர்ச்சிகளை நீங்க ஆளாம யாருனே தெரியாத ஒருத்தர் ஆள அனுமதிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. உங்க மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் தான் மத்தவங்க கொடுக்கிற தீர்ப்பு உங்களை பாதிக்கும். ஒரு நிமிஷம் நிதானமா யோசிங்க. உங்களை இப்போ அவமானப்படுத்துற அந்த ஒரு நபருக்கு உங்களை பத்தி என்ன தெரியும்? நீங்க இப்போ இருக்கிற இந்த நிலைக்கு வர்றதுக்கு
அவமானங்களை தாண்டி வந்திருப்பீங்க. நீங்க சிந்தின கண்ணீர், நீங்க தூக்கம் இல்லாம கழிச்ச இரவுகள், உங்களோட போராட்டங்கள், உங்க மனசுக்குள்ள இருக்கிற வலி, இதுல ஏதாவது ஒண்ணு அந்த ஆளுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் உங்க வாழ்க்கையோட ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு நீ சரியில்லைன்னு சொன்னா அதை ஏன் நீங்க உண்மையா எடுத்துக்கணும்? ஒரு புத்தகத்தோட ஒரு பக்கத்தை மட்டுமே படிச்சுட்டு அந்த புத்தகமே வேஸ்ட்னு சொல்றவன் எவ்வளவு முட்டாளோ அதே மாதிரிதான் உங்களை பத்தி முழுசா தெரியாம தீர்ப்பு சொல்றவங்களும். இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கும். நீங்க நல்லதே செஞ்சாலும் 4 பேர் குறை சொல்லத்தான் செய்வாங்க. மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட மனநிலைய பொறுத்தது, அது உங்களோட தரத்தை பொறுத்தது இல்ல. ஒருத்தர் மனசு நிறைய அழுக்க வச்சிருக்காருன்னா அவர் வாயில இருந்து அழுக்குத்தான் வரும். அந்த அழுக்கை எடுத்து உங்க தலையில வச்சுக்கிட்டு என் மேல அழுக்கு பட்டுருச்சேன்னு நீங்க வருத்தப்படலாமா? அவமானங்கள் அப்படிங்கிறது அவங்க தர்ற குப்பை. அதை வாங்கி உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா அது துர்நாற்றம் எடுக்கும். அதே குப்பைய உரமா மாத்தி உங்க வளர்ச்சிக்கு பயன்படுத்தினா அது உங்களை ஒரு அழகான ஆபரணமா மாத்தும். உங்க சுய மதிப்பு அப்படிங்கிறது ஒரு ஊற்று மாதிரி. அது உங்களுக்குள்ள இருந்து வரணும். மத்தவங்க பாராட்டுறப்போ சந்தோஷப்படுறதும் அவமானப்படுத்துறப்போ வருத்தப்படுறதும் ஒரு அடிமை மனநிலை. நீங்களா இருக்கிறதுக்கு யார்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. சூரியன் உதிக்கிறதுக்கு யாராவது பெர்மிஷன் கொடுக்கணுமா? பூ பூக்கிறதுக்கு யாராவது சர்டிபிகேட் தரணுமா? இல்லையே. இயற்கையில இருக்கிற எல்லாமே அதோட இயல்புல இருக்கு. ஆனா நாம மட்டும்தான் மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்களோன்னு பயந்து நம்மளோட ஒளிய குறைச்சுக்கிறோம். உங்க மதிப்பை நீங்களே குறைச்சு மதிப்பிடும் போதுதான் மத்தவங்களோட வார்த்தைகள் அம்பு மாதிரி வந்து உங்க மனசுல தைக்கும். ஆமா, நான் அப்படிதான் போலன்னு நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்போதான் அந்த அவமானம் முழுமை அடையுது. ஆனா நீங்க உங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தா அவங்க என்ன பேசினாலும் அது உங்க காதுக்கு வெளியவே நின்னுடும். ஒரு ஆழமான கடல்ல ஒரு கல்லை தூக்கி போட்டா அந்த கல் கடலுக்குள்ள போயிடுமே தவிர கடலோட ஆழத்தை அது மாத்த முடியாது. அதே மாதிரி நீங்க ஒரு அமைதியான கடல் மாதிரி இருக்கணும். மத்தவங்க வீசுற அவமானங்கள் சின்ன கல் மாதிரி வந்து விழுந்துட்டு போகட்டும். உங்க ஆழத்தை யாராலையும் அசைக்க முடியாது. இனிமே யாராவது உங்களை காயப்படுத்த முயற்சி பண்ணா மனசுக்குள்ள ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கோங்க. என்னோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அதை நிர்ணயிக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. அவங்க கொடுக்கிற அந்த அழுக்க வாங்க மறுத்துடுங்க. நீங்க வாங்கலனா அது அவங்க கிட்டயே தான் இருக்கும். உங்க ரிமோட் கண்ட்ரோலை உங்க கையில வச்சுக்கோங்க. உங்க சந்தோஷத்தை யாரும் திருட முடியாதுங்கிற நிலைக்கு நீங்க வரணும். உங்க போராட்டங்கள் உங்களுக்கு தான் தெரியும். உங்க வழிகள் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கான வெற்றியை நீங்க தான் செதுக்கணும். மத்தவங்க சொல்றது வெறும் சத்தம் தான். உங்க மனசு சொல்றதுதான் இசை. அந்த இசையை மட்டும் கேளுங்க. நீங்க ஒரு வைரம், அதை இன்னொருத்தர் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்க ஒளிய நீங்களே குறைச்சிக்காதீங்க. உங்க மதிப்பை வேற யாருக்கோ அவுட் சோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க விலை மதிப்பற்றவர். அதை முதல்ல நீங்க நம்புங்க. அப்புறம் இந்த உலகம் தானா நம்பும். அமைதியா ஆழமா உங்க மதிப்பை உணர்ந்து வாழுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் ராஜா. தந்திரம் 3, மௌனமான வளர்ச்சி. யாராவது உங்களை பார்த்து உன்னால இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிருக்காங்களா? இல்ல உன் தகுதி என்ன, நீ பண்ற வேலை என்ன, கொஞ்சம் அடக்கி வாசின்னு உங்க கனவுகளை பார்த்து சிரிச்சிருக்காங்களா? அந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்பு எரியும் பாருங்க. அந்த நெருப்பை அப்படியே பத்திரமா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நெருப்பு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போற எரிபொருள். நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? யாராவது நம்மளை மட்டம் தட்டுனா உடனே அவங்க கிட்ட போய் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு, நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருன்னு சவால் விடுவோம். ஆனா அதுதான் நாம செய்யற முதல் தப்பு. வார்த்தைகளால பதில் சொல்றது ரொம்ப சுலபம் நண்பர்களே. ஆனா அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க வாயால பதில் சொல்லும் போது உங்க எனர்ஜி தான் வீணாகுது. ஆனா நீங்க மௌனமா இருந்து உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தினா அந்த எனர்ஜி ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கும். நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்களோட வளர்ச்சி பதில் சொல்லணும். ஒருத்தர் உங்களை அசிங்கப்படுத்திட்டாரா, உடனே அங்கிருந்து விலகிடுங்க. அவங்க கண்ணுக்கே தெரியாத இடத்துக்கு போயிடுங்க. அப்புறம் உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க.
இந்த உலகத்துல பழி வாங்குறதுலயே ரொம்ப ரொம்ப இனிமையான விஷயம் எது தெரியுமா? உங்களை வேணாம்னு சொன்னவங்க, உங்களை கேலி செஞ்சவங்க, உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காதவங்க அதே இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கும்போது நீங்க அவங்க கற்பனைக்கும் எட்டாத ஒரு உயரத்துல போய் நிக்கிறது தான். பழி வாங்குறதுனா அவங்கள அழிக்கிறது இல்ல, அவங்கள விட நீங்க பல மடங்கு சிறப்பா வாழ்ந்து காட்டுறது தான். நீங்க வளர்ந்து நிக்கிற அந்த உயரத்தை பார்த்து அவங்க அண்ணாந்து பார்க்கணும். இவன் எப்படி இவ்வளவு தூரம் வந்தான், நாம இவனை எவ்வளவோ மட்டம் தட்டணுமே, அப்பவும் அசராம எப்படி இவன் இவ்வளவு பெருசா ஜெயிச்சுட்டான்னு அவங்க மண்டைய பிச்சுக்கணும். அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற ஆகச்சிறந்த பதிலடி. யோசிச்சு பாருங்க, ஒரு சிங்கம் வேட்டையாட போகும்போது சத்தம் போட்டுக்கிட்டே போகாது, ரொம்ப அமைதியா பதுங்கி போகும். ஆனா அது பாயும் போது அந்த இடமே அதிரும். அதே மாதிரிதான் உங்க உழைப்பும் இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எப்போ தூங்குறீங்க, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் வர அந்த ரிசல்ட் மட்டும்தான் அவங்க காதுல இடி முழக்கம் மாதிரி வந்து விழணும். யாராவது உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தர்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க உங்களை உசுப்பி விடுறாங்க. ஒரு ரப்பர் பேண்டை நீங்க எந்த அளவுக்கு பின்னாடி இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது வேகமா முன்னாடி பாயும். அதே மாதிரி அவங்க உங்களை எவ்வளவு பின்னாடி தள்ளுறாங்களோ அதே ஒரு வேகமா எடுத்துக்கிட்டு முன்னாடி பாய்ஞ்சு போயிட்டே இருங்க. உங்களை உன்னால முடியாதுன்னு சொன்ன ஒவ்வொருத்தரோட முகமும் உங்க முன்னாடி வந்து போகணும். ஆனா அவங்க கிட்ட சண்டைக்கு போக கூடாது. அந்த முகங்களை நினைச்சுக்கிட்டு உங்க வேலையை இன்னும் வெறியோட செய்யணும். தோத்து போனவன் கத்தும் போது யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா ஜெயிச்சவன் மௌனமா இருந்தாலும் இந்த உலகம் அதை கூர்ந்து கவனிக்கும். உங்க தகுதியை வார்த்தையால நிரூபிக்காதீங்க, உங்க வாழ்க்கையால நிரூபிங்க. நீங்க வாங்க போற கார், நீங்க இருக்க போற வீடு, உங்களோட பதவி, நீங்க அடைய போற அந்த கௌரவம், இதுதான் அந்த பேய்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய சரியான ட்ரீட்மெண்ட். ஒரு காலத்துல உங்களை கேலி செஞ்சவங்க உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கவோ இல்ல உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசவோ காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த நிலைக்கு நீங்க வர்றதுதான் உண்மையான வெற்றி. இனிமே யாராவது உங்களை சீண்டுனா உடனே ரியாக்ட் பண்ணி உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க உங்களை கீழே இழுக்க பார்க்கிறாங்க, ஆனா நீங்க மேல பறக்க ஆரம்பிங்க. கோபத்தை ஆக்ரோஷமா காட்டாதீங்க, அதை உழைப்பா மாத்துங்க. உங்க வெற்றி தான் இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த சத்தமா இருக்கணும். அது வரைக்கும் அமைதியா இருங்க, ஆழமா வேலை செய்யுங்க. மத்தவங்க உங்களை பார்த்து சிரிச்சா சிரிக்கட்டும், ஏன்னா கடைசியா சிரிக்க போறது நீங்க தான். தந்திரம் 4 வடுக்களை அஸ்திவாரமாக்கு. உங்களை எந்த இடத்துல உடைக்கணும்னு நினைச்சாங்களோ, எந்த இடத்துல அடிச்சா நீங்க அப்படியே சுருண்டு விழுந்துடுவீங்கன்னு கணக்கு போட்டாங்களோ அந்த இடத்தையே உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய பலமா மாத்துறது தான் இந்த தந்திரத்தோட ரகசியம். வாழ்க்கையில சில காயங்கள் வரும் பாருங்க, அது உடம்புல வர்ற காயத்தை விட ரொம்ப கொடுமையானது. ஏன்னா அது மனசுல வர்ற காயம். யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை இல்ல ஒரு துரோகம் இல்ல ஒரு அவமானம் உங்களை அப்படியே நிலைக்குலைய வச்சிருக்கும். அன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்காம அழுதுட்டு இருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும், எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. அந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த வலியை தூக்கி போடாதீங்க, அந்த வலியை கண்டு பயந்து ஓடாதீங்க. அந்த வலியை அப்படியே உங்க நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வலிகள் தான் உங்களோட ஃபியூல். ஒரு ராக்கெட் விண்ணுக்கு பாயணும்னா அதுக்கு ஒரு பயங்கரமான நெருப்பு எரியணும். அந்த நெருப்பு தான் அதை புவியீர்ப்பு விசையை தாண்டி மேல கொண்டு போகுது. அதே மாதிரி தான் உங்களை அவமானப்படுத்தினவங்க கொடுத்த அந்த வலி இருக்கே, அதுதான் உங்களை இந்த சாதாரண வாழ்க்கையில இருந்து ஒரு அசுர வளர்ச்சிக்கு கொண்டு போக போற நெருப்பு. உனக்கு தகுதி இல்லைன்னு ஒருத்தன் சொன்னானா, உன் முகம் என்ன, உன் நிறம் என்ன, உன் வசதி என்ன, நீ எல்லாம் இத பண்ணலாமான்னு யாராவது கேலி செஞ்சாங்களா? அந்த வார்த்தைகளை உங்க மனசுல ஒரு ஆணியா அடிச்சு வைங்க. அந்த ஆணி தான் உங்க வளர்ச்சிக்கான அஸ்திவாரக்கல். ஒரு கட்டடம் எவ்வளவு உயரமா போகணுமோ அந்த அளவுக்கு அதோட அஸ்திவாரம் ஆழமா இருக்கணும். உங்க மனசுல விழுந்த அந்த ஆழமான காயங்கள் தான் நீங்க கட்ட போற அந்த மிகப்பெரிய வெற்றி கோபுரத்தோட அஸ்திவாரம்.
நம்மள ஒருத்தர் காயப்படுத்தும் போது நாம 2 விதமா மாறலாம். ஒண்ணு அந்த காயத்திலேயே வெந்து சாம்பல் ஆகிடலாம், இல்லனா அந்த நெருப்புல வெந்து ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்கலாம். வைரம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு கரிக்கட்டை அதிகப்படியான அழுத்தத்தையும் சூட்டையும் தாங்கிக்கும் போதுதான் அது வைரமா மாறுது. உங்களுக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்கிற இந்த வலியும் அழுத்தமும் உங்களை அழிக்கிறதுக்கு இல்ல, உங்களை ஒரு வைரமா செதுக்கிறதுக்கு தான். அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள வரணும். இன்னைக்கு என்னை பார்த்து சிரிச்சியே அதே இடத்துல இதே உலகத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் அண்ணார்ந்து பார்க்கிற அளவுக்கு உயர்ந்து நிப்பேன். அன்னைக்கு என்னோட வெற்றியை பார்த்து நீங்க கை தட்ட வேண்டாம், அந்த ஆச்சரியத்துல உங்க வாயடைச்சு போகணும். இந்த வெற்றி தான் உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு தள்ளும். சோர்ந்து போகும் போதெல்லாம் அந்த அவமானங்களை நினைச்சு பாருங்க. தூக்கம் வரும் போதெல்லாம் உங்களை ஒதுக்கினவங்களோட முகத்தை ஞாபகப்படுத்துங்க. அந்த வலிகள் தான் உங்களை ஓட வைக்கும். நிறைய பேர் தழும்பு அப்படின்னாலே அசிங்கம்னு நினைக்கிறாங்க. ஆனா தழும்புகள் அப்படிங்கிறது அசிங்கம் கிடையாது. நீங்க ஒரு பெரிய போர்க்களத்துல போராடி அந்த காயத்துல இருந்து உயிர் பிழைச்சு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான மெடல் தான் அந்த தழும்புகள். காயங்கள் கால போக்குல தழும்புகளா மாறும். ஆனா அந்த தழும்புகள் தான் நீங்க ஒரு வெற்றியாளன், ஒரு சர்வைவர் அப்படிங்கிறதுக்கான சாட்சி. உங்க உடம்புலையும் மனசுலையும் இருக்கிற ஒவ்வொரு தழும்பும் ஒரு கதை சொல்லணும். இந்த இடத்துலதான் என்னை வீழ்த்த பார்த்தாங்க, ஆனா நான் விடல, இதோ இப்போ நிக்கிறேன் அப்படின்னு உங்க தழும்புகள் கர்ஜிக்கணும். உலகத்துல சாதிச்ச எல்லோருமே ஒரு காலத்துல அவமானப்படுத்தப்பட்டவங்க தான், ஒரு காலத்துல உதாசீனப்படுத்தப்பட்டவங்க தான். அவங்க மட்டும் அந்த காயத்தை பார்த்து பயந்து முடங்கி இருந்தா இன்னைக்கு வரலாறு அவங்க பேரை சொல்லாது. அவங்க அந்த காயத்தை மருந்தா மாத்திக்கிட்டாங்க. அவங்க அந்த வலிய வலிமையா மாத்திக்கிட்டாங்க. நீங்களும் அதையே தான் பண்ணணும். உங்களை காயப்படுத்தினவங்க முன்னாடி போய் நிக்காதீங்க, அவங்கள விட பல மடங்கு மேல போய் நில்லுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை உடைக்க நினைச்ச அந்த கல்லு தான் நீங்க ஏற போற படிக்கட்டு. உங்களை அழிக்க நினைச்ச அந்த நெருப்பு தான் உங்களை சுத்தப்படுத்த போற தங்கம். வலிய ரசிக்க கத்துக்கோங்க. ஏன்னா வலி இல்லாத வெற்றிக்கு மரியாதையே இல்ல. உங்க போராட்டங்கள் தான் உங்களை ஒரு ஹீரோவா மாத்துது. அந்த வடுக்கள் தான் உங்களோட வெற்றியோட அஸ்திவாரம். இனிமே யாராவது உங்களை காயப்படுத்தினா சிரிச்சுக்கிட்டே அந்த வலியை ஏத்துக்கோங்க. மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க, இன்னும் ஒரு படி மேல போறதுக்கு எனக்கு ஒரு காரணத்தை கொடுத்திருக்க நன்றின்னு. வடுக்களை அஸ்திவாரமாக்குங்க, சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க. தந்திரம் 5, அந்த இறுதி ரகசியம் பற்றற்ற நிலை. இந்த தேடலோட இறுதி கட்டத்துக்கு நாம வந்திருக்கோம். இதுவரைக்கும் நாம பார்த்த 4 தந்திரங்களும் உங்களை எப்படி தற்காத்துக்கிறது, எப்படி வளருது அப்படிங்கறத பத்தி சொல்லுச்சு. ஆனா இப்போ நாம பார்க்க போற இந்த 5வது தந்திரம் தான் இந்த மொத்த வீடியோவோட இதயம். இது ஒரு தந்திரம் மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய மன முதிர்ச்சி. இத நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா இந்த உலகத்துல உங்களை அசைக்கவோ காயப்படுத்தவோ எந்த ஒரு சக்தியாலையும் முடியாது. அதுதான் பற்றற்ற நிலை. இத நல்லா கவனிங்க. ஒரு காலத்துல உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்தி இருப்பாங்க. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு வெறி இருந்திருக்கும். இவங்களை ஒரு நாள் ஜெயிச்சு காட்டணும், இவங்க முன்னாடி பெரிய ஆளா வந்து நிக்கணும் அப்படின்னு. அந்த வெறியில நீங்க ஓடி இருப்பீங்க, உழைச்சிருப்பீங்க. இப்போ ஒரு பெரிய இடத்துக்கும் வந்துட்டீங்கன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல நின்னு நீங்க திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கும். உங்களை அவமானப்படுத்தின அந்த மனுஷன் மேல உங்களுக்கு இருந்த அந்த கோபமும் பழி வாங்குற எண்ணமும் இப்போ இருக்காது. ஏன்னா அந்த உயரத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு ஒரு போட்டியாவே தெரிய மாட்டாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு பெரிய மலை உச்சியில இருக்கீங்க. மலைக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் உங்களை அண்ணாந்து பார்த்து திட்டுறான்னு வச்சுப்போம். அவன் என்னதான் கத்துனாலும், அவன் என்னதான் அசிங்கமா கை காட்டினாலும் அந்த சத்தம் மலை உச்சிக்கு கேட்காது. அப்படியே கேட்டாலும் அந்த மனுஷன் உங்களுக்கு ஒரு சின்ன எறும்பு மாதிரி தான் தெரியுமா. அங்க உங்களுக்கு கோபம் வராது, ஒரு விதமான அமைதி தான் வரும். ஏன்னா நீங்க சிகரத்துல இருக்கீங்க, அவன் இன்னும் அதே பழைய இடத்துல அதே சின்னத்தனமான புத்தியோட அதே அழுக்கு மனசோட அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கான். யார் உங்களை பத்தி என்ன பேசினாலும் எந்த தீர்ப்பு எழுதினாலும் அது உங்களை ஒரு துளி கூட பாதிக்காத ஒரு மனநிலை வரும் பாருங்க. அதுதான் ஒரு மனுஷன் அடையக்கூடிய ஆகச்சிறந்த வெற்றி. மத்தவங்க வார்த்தையில உங்க சந்தோஷம் இருக்கிற வரைக்கும் நீங்க அவங்களுக்கு
அடிமைதான். ஆனா மத்தவங்க வார்த்தை வெறும் காற்று தான், அது என் மனசை தொட முடியாதுன்னு நீங்க எப்போ உணர்றீங்களோ அப்போ நீங்க ராஜாவா மாறுறீங்க. அவங்க வீசுற அவமானங்கள் எல்லாம் உங்களை வந்து அடையாமலேயே காத்துல கரைஞ்சு போயிடும். அப்படியே அந்த மனுஷன் உங்க முன்னாடி வந்து நின்னாலும், ஒரு காலத்துல உங்களை காயப்படுத்தின அதே ஆள் இப்போ வந்து நின்னாலும் உங்களுக்கு அவங்க மேல கோபம் வராது. அதுக்கு பதிலா பாவம் இவங்க அப்படிங்கிற ஒரு பரிதாபம் தான் வரும். ஏன்னா ஒரு மனுஷன் இன்னொருத்தரை அவமானப்படுத்துறான்னா அவன் தனக்குள்ள எவ்வளவு கசப்பையும் வலியையும் வச்சிருப்பான். அவன் மனசு எவ்வளவு இருட்டா இருந்தா மத்தவங்க மேல வெளிச்சத்தை வீசாம இப்படி அழுக்க வீசுவான். இத நீங்க புரிஞ்சுக்கும் போது அவங்க மேல உங்களுக்கு கோபமே வராது. ஒரு நோயாளி மேல காட்டுற பரிதாபத்தை தான் நீங்க அவங்க மேல காட்டுவீங்க. இந்த உலகத்துல யாரையும் மண்டிகிட வைக்க நீங்க கத்தி எடுக்க வேண்டாம், கத்தவும் வேண்டாம். நீங்க உங்க இலக்க நோக்கி அமைதியா உயர பறந்துகிட்டே இருந்தா போதும். ஒரு கழுகு உயர பறக்கும் போது கீழே இருக்கிற காக்கைகள் எல்லாம் அதுக்கு தொந்தரவு கொடுக்க நினைக்கும். ஆனா கழுகு காக்கை கூட சண்டை போடாது, அது இன்னும் உயரமா பறக்கும். ஒரு கட்டத்துல ஆக்சிஜன் பற்றாக்குறையால அந்த காக்கைகள் தானா கீழே விழுந்துடும். அதே மாதிரிதான் நீங்க அடைகிற அந்த அசுர வளர்ச்சி, அந்த மௌனமான முதிர்ச்சி, அதுவே அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. நீங்க உயர போக போக உங்களை சுத்தி இருந்த அந்த சத்தங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். உங்க மனசு ஒரு அமைதியான கடல் மாதிரி ஆகிடும். மேல எவ்வளவோ அலைகள் அடிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் பாருங்க, அந்த தெளிவுதான் பற்றற்ற நிலை. இப்போ உங்களுக்கு யாரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல, யாரையும் தோற்கடிக்க வேண்டிய கட்டாயம் இல்ல. ஏன்னா நீங்க உங்களை ஜெயிச்சிட்டீங்க. தன்னை தானே ஜெயிச்ச ஒருத்தனுக்கு மத்தவங்க கொடுக்கிற அவமானம் ஒரு தூசுக்கு சமம். இந்த 5 தந்திரங்களையும் உங்க வாழ்க்கையில ஒரு ஆயுதமா பயன்படுத்துங்க. முதல்ல ரியாக்ட் பண்ணாம இருங்க. உங்க மதிப்பை நீங்களே உணருங்க. மௌனமா வளர்ச்சி அடைங்க. அந்த வலிய பலமா மாத்துங்க. கடைசியா இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு பற்றற்ற நிலைக்கு வந்து நில்லுங்க. உங்களை அவமானப்படுத்த நினைச்சவங்க உங்க அமைதியை பார்த்து மிரண்டு போகட்டும். உங்க வளர்ச்சி அவங்க கண்ணை மறைக்கட்டும். ஆனா நீங்க எதையும் பார்க்காம, எதை பற்றியும் கவலைப்படாம ஒரு ராஜ நடையோட உங்க பாதையில போயிட்டே இருங்க. வாழ்க்கை உங்களை செதுக்கட்டும். நீங்க ஒரு சிகரமா மாறுங்க. இந்த 5 தந்திரங்களும் வெறும் வார்த்தைகள் இல்லை நண்பர்களே, அது உங்களை ஒரு அசைக்க முடியாத ஆளுமையா மாத்த போற ஆயுதங்கள். இனிமே யாராவது உங்களை அவமானப்படுத்தினா கோபப்படாதீங்க, சிரிங்க. ஏன்னா அவங்க உங்களை வீழ்த்தல, நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு காரணத்தை அவங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்க மேல உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்திருக்குன்னா, நீங்க ஒரு ராஜான்னு நீங்க உண்மையா உணர்ந்தீங்கன்னா இப்போவே கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஐ எம் கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீங்க போடுற அந்த ஒரு கமெண்ட் வெறும் வார்த்தை இல்ல, அது உங்களுடைய புதிய அடையாளத்துக்கான முதல் கையெழுத்து. அந்த கமெண்ட் பாக்ஸ் முழுக்க ராஜாக்களோட கர்ஜனை மட்டும் தான் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களை போலவே காயப்பட்டு நிக்கிற உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு ராஜா. உங்க ராஜ நடை தொடரட்டும். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை be the best version of yourself. நன்றி.